கர்த்தர் நல்லவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை உன்னை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்ணிடம் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடம் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை உன்னை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை உன்னை. அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே இயேசு ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமம் அல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமம் அல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரை சுவண்டை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, என் அருமை சொந்தங்களே, உறவுகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். நான் இந்த பாட்டில் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா, கட்டின வீடு, நிலம், பொருள், உற்ற உறவினர் எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்ல. பார்த்தீங்கன்னா 70 வயசு பெலத்தினர் 80 வயசு. ஆனால் இப்போ 40 வயசில் தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம இங்கே வாடுறது கொஞ்ச காலம் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்கே தான் நித்தியமாக அதுக்கு வருஷத்துக்கு அளவே இல்லை. நம்ம இந்த நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறோன்றதான் விசேஷம். அதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுடைய பாவத்துக்காக விளைக்கிறை சிந்தி நம்மளை ரத்த சிந்தி மீட்டிருக்கிறாரு. இயேசு வழியாக தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். அதனால் நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் பத்தாது, நீங்கள் சொர்க்கத்துக்கு வரணும். அதனால் இந்த காணொலி மூலியமாக உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தீங்கன்னா, சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா, உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுவான்னு சொன்ன மாதிரி ஆண்டுடைய வார்த்தை நம்பி வாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.